நக்குல் நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுறேன், ஆதி கூப்பிட்டுட்டு நீ இந்த நாட்டை விட்டு போயிடுன்னு சவி கிட்ட சொல்றாரு. போலீஸ் சவி விட்டு வந்த திங்ஸ்ல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறாங்க. நக்குலும் சவியும் ஆதிக்காக யோசிக்கும் போது அங்க ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. பார்த்தா அதுலதான் ஆதியா மிஸ்டர் பால் கூட்டு வந்திருக்காரு. சவி பால் ஹெல்ப் பண்ணுவாரு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா சரியான நேரத்துல ஆதி கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சவியும் நக்குலையும் போலீஸ் ஃபுல்லா தேடிட்டு இருக்கதால இப்ப இவங்களால இந்த ஊரை விட்டு போக முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பால் சொல்றாரு. போலீஸ் எவ்வளவு தேடியுமே சவி விட்டு போன திங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. போலீஸ் சவியும் நக்குல் போட்டோவே காட்டி எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜே பாலோட ஐஸ் வண்டியோ செக் பண்ணணும்னு சொல்றாரு. இவர் தாராளமா செக் பண்ணிக்கோங்க, நான் குழந்தைங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் விற்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப வண்டிக்குள்ள போய் அவரை செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஐஸ்கிரீம் தான் இருக்கு. அதனால போலீஸ் இப்போ நீ போலான்னு சொல்லிடுறாரு. சவியும் நக்குலையும் ஐஸ் வண்டிக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்போ அவங்கள பத்திரமா கொண்டு போய் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுறாரு. நக்குல் உங்களோட உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. ஜே பால் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாரு. சவியோட முழு பேர் சவித்ரியா இருக்கும். நிஜமாவே உங்க ஹஸ்பண்ட்காக நீ இவ்வளவு போராடுற, அதுல என் பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. சவியும் ஜே பாலுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. போலீஸ் இப்பதான் இவங்க விட்டு போன பேப்பர்ல ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல மேன் இருக்கும், அதாவது மான்செஸ்டர்ல இருக்க ஏர்போர்ட்டுக்கு தான் இவங்க போக போறாங்கன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிட்டியை விட்டு தூரமா இருக்கறதால போலீஸ் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டு அங்க போறாங்க. டூப்ளிகேட் பாஸ்போர்ட்ல வேற ஒருத்தவங்க பேர்ல போறதால இப்போ இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. போலீஸே இப்போ மான்செஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே கிளம்ப போற ஃளைட் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாண்டட் லிஸ்ட்ல சில பேர் இருப்பாங்க. இப்போ அதுல இருக்க பேரையும் இதையும் பாத்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இவருக்கு ஒரு கால் பேசுறத பார்த்தா சவியும் நக்குலும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லி எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தடை செய்யப்பட்டவங்க லிஸ்ட்ல இவங்களோட பேரும் இருக்கும். ஆனா இவர் சரியா செக் பண்ணி இருக்க மாட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிருப்பாங்க. போலீஸ் ஃளைட் ஏறதுக்கு முன்னாடி எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பேசஞ்சர்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. சவிய நக்குலும் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. எல்லா பேசஞ்சர்ஸையும் செக் பண்ணிட்டு சவிய நக்குலும் இங்க இல்லன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்களோன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஷிப்ல போறதுக்கான விளம்பரத்தை பாக்குறாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, சவிய நக்குலும் ஷிப்ல தான் போயிருக்காங்கன்னு. அவங்க நினைச்ச மாதிரி இவங்க ஷிப்ல தான் அயர்லாந்துக்கு போயிட்டு இருக்காங்க. போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு வேணும்னே தான் அவங்க குப்பையில சில திங்ஸ் எல்லாம் விட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்து போலீஸ் இவங்களும் ஃளைட்ல போறதா நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சவிய சாதாரண ஹவுஸ் வைஃப்னு நினைச்சது என்னோட தப்பு தான் இப்ப போலீஸ் நினைக்கிறாங்க. நக்குல் தப்பே செய்யாம தண்டனை கிடைச்சிருக்கோம். சவி எப்படியோ அவங்க ஹஸ்பண்ட விடாம காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப 3 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. போலீஸுமே நம்ம தான் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல, நக்குல் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த பட்டனை தேடி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்க ஒரு காவால தான் அந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டனையும் இவங்க தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. நக்குல் கொலை பண்ணலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சவியோட ஸ்டோரியா தான் அடுத்த புக்கா ஜே பால் டைப் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஹெல்ப் பண்ணதால போலீஸே இவர் அரெஸ்ட்